நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்து இருக்காங்கல்ல, இந்து வந்து எள்ளி தமிழ் 2 பேர் கூட வந்து சேர்ந்து அந்த வீட்டிலே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து இந்து வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து எழிலோட அம்மா வந்து வராங்க. அம்மா வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன தமிழ் போன வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. முடிஞ்சுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா போன இடத்துல வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, உனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம். உங்கள் கண் எதுக்கு வீங்கியிருக்கு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கேன், என்னாச்சு, அஞ்சலியோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா இன்றைக்கி அவன் வந்து இறந்த நாளில் அதனால் கொஞ்சம் கவலையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இந்து வந்து நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் எனக்காக எங்கள் அத்தை வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்கள் போய் வேணால் ரெஸ்ட் எடுங்க, கண்ணு பாருங்கள் ரொம்ப செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து அதாவது அவங்க அம்மா வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம இந்து இருக்காங்களா, இந்துவை பார்த்தவொடனேயும் நம்ம தமிழ் வந்து சாரி கேட்குறாங்க. ஐயோ சாரிங்க, கனகவல்லி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில்ல, உங்களை மறந்துட்டேன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, இருங்க நான் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்து வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வந்து அந்த அம்மா வந்து எனக்கு நல்லா தெரியும், அதனால் ஒன்றும் இல்லை, அந்த அம்மா டயர்டாக இருக்கனால கண்டுக்காமல் போயிட்டாங்க போல, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இந்து போக பார்க்காங்க. அந்த நேரத்தில் இருங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் ஒரு டீ காஃபி கூட சாப்பிடாம போகிறீங்களே, இருங்க உங்களுக்காக நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம இந்துவோட ஃபோட்டோ வச்சு அன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து பூஜை ரூம் கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ இந்த ஃபோட்டோவை வந்து தமிழ் பார்த்துட்டானா நான் தான் இந்துன்னு தெரிஞ்சிடுமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் மேலேருந்து மனோவும் நம்ம செல்வியும் வராங்க. செல்வி வந்தவொடனே நம்ம மனோ வந்து சொல்கிறாங்க, அதான் பூஜையெல்லாம் முடிஞ்சில, எதுக்கு ஃபோட்டோ இன்னும் இங்கே இருக்குது, இதை கொண்டு போய் மேலே எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு செல்வி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஜூஸ் போட்டு தமிழ் வந்துக்கிட்டு இருக்காங்க. மனோகிட்ட கேட்குறாங்க செல்வி, இந்த ஃபோட்டோ எங்கேம்மா போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மேலே ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம தமிழ் ஜூஸ் கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து செல்வி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்து வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அடுத்து கொண்டு வந்து இந்துக்கிட்ட வந்து இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு தமிழ் கொடுக்குறாங்க. ஐயோ வேண்டாங்க நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆரஞ்சு ஜூஸ் தாங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எனக்கு பிடிக்காது, நான் கிளம்புறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு இந்து போயிடுறாங்க. அடுத்து ராமையா வராங்க. ராமையா பார்த்து தமிழை பார்த்துட்டு, என்னம்மா தமிழ் ஜூஸ் போட்டு வச்சுருக்கா யாருக்காக அப்படின்னு கேட்டவொடனேயும், இங்கே தான் அதாவது இந்துவோட அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்களாம், வந்திருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க தான் இப்போ போகிறாங்கல்ல அவங்களுக்காக தான் போட்டேன், அவங்க குடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டா, அதுவும் வெளிநாட்டில் அப்படியெல்லாம் இல்லையாம்மா, நான் போகும்போது யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ராமையாண்ணே கண்ணு போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நான் இப்போ தான் வந்தேன், யாருமே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம இந்து வந்து வீட்டுக்கு வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஐயோ நம்ம வேறு தமிழ்கிட்ட பொய் சொல்லிட்டோம், பக்கத்து வீட்டில் தான் நம்ம வந்து தங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு, சப்போஸ் நம்மளை தேடி பக்கத்து வீட்டுக்கு வந்தானா என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் யார் இருக்கான்னு போய் பார்ப்போம், அவங்களோட சேர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஹெட்செட்டில் வேறு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்து வந்து பேச போகிறாங்க. டக்குன்னு ஹெட்செட் எடுத்துகிட்டு, யாரும் நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்காங்க. யாருமே தெரியல. அதாவது இந்து வந்து அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியல. அதுக்கடுத்து இந்துக்கு புரிஞ்சிடுது, ஓ நம்ம வந்து இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அந்த பொண்ணை ஹெட்செட்டில் இருந்து கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை வச்சுட்டு டவுட்லேயே படுத்திருக்காங்க. அதுக்கடுத்து டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த பொண்ணுக்கு. ஃபோன் எடுத்தால், ஹலோ அம்மா வீடு வாடகை கிடைக்குமா, வீடு வாடகை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏங்க இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குங்க, வீடெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ஐயோ பேயா அப்போனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து திருப்பி ஒரு ஃபோன் வருது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஐயோ ஓனரம்மா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு வராங்க. அதாவது மூஞ்சில் க்ரீமெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஃபேஷியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கலைச்சிட்டு வராங்க. கலைச்சிட்டு வந்தோடனே, ஓ வந்து வேலைக்காரி போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வீடியோ காலில் போட்டு அவங்க ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, வீடு வாடகைக்குன்னு சொல்லியிருந்தேனே யாராவது வந்தாங்களா போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா நிறைய பேர் வந்தாங்கம்மா போனாங்கம்மா, ஆனால் யாருமே வீடு வேணும்னு சொல்லிட்டு மறு தடவை ஃபோன் பண்ணவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்ன நீ எதுவும் வாயை கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஓனர் கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, ஊருக்கு வெளியில் வேறு இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, பாம்பு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்டோம் ஃபோன் பண்ண மாட்டேக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்கிறாங்க. அம்மா நமக்கு தானம்மா தெரியும், ஊரில் எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, வேறு யாராவது நல்ல ஆளாக வந்தால் நான் கண்டிப்பாக வாடகைக்கு விட்டுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி யார் வந்தாலும் பார்த்து வாடகைக்கு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து டக்குனு உன்ட்ட தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ நம்மகிட்ட யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காங்க அந்த பொண்ணு. பார்த்தாங்க யாருமே இல்லை. இங்கே பாரு நான் தான் இந்து, பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்த பக்கத்து வீட்டு என்னோடய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க,
அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ உண்மையாகவே பேயோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்காங்க. இங்கே பாரு நான் வந்து செத்து போயிட்டேன் சரியா, உன்னால் எனக்கு பல காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன். எனக்கு கோஆப்ரேட் பண்ணேன்னா நான் வந்து உன்னை உங்கள் ஓனர்கிட்ட மாட்டி விட மாட்டேன். இல்லைன்னா உங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு நீ வந்து வீடு வர்றவங்கெல்லாம் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு பொய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உன்னை போட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சொல்லி கொடுத்துறாதீங்கம்மா, நான் அந்த வீட்டில் உங்களுக்கு இடம் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்து வந்து அந்த வீட்டிலே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம எழிலுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அதை பார்த்தோன்னே பயங்கரமான கோவம் ஆயிடுது. செல்வி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயா இன்றைக்கி தமிழ் தாயா சாப்பாடு பண்ணாங்க, அதான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், சாப்பாடு தானே பொங்கணும், அதை விட்டு நீ ஏன் சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரு நெரிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. சார் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோவத்தோடு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் அங்கிட்டிருந்து இந்து வந்து சைடில் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்து வந்து பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.